ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயமும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன விஷயமும் சேர்த்து தான் இதில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய, நம்ம எங்கே போனாலும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த செல்ஃபோனில் எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய பேர் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கையை விட்டு கீழே இறக்காத அளவுக்கு அந்த ஃபோனை கெட்டியமாக பிடிச்சிருக்காங்க. ஏன் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட அந்த ஃபோனை கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் உண்மைதாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குதான்னு பாருங்கள். கொஞ்சம் அந்த ஃபோனில் என்ன யூசஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாங்கிறத தெரிஞ்சுட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் நம்மளோட நிழல் போல் கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த செல்ஃபோனில் பலவிதமான ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. அதில் சில விஷயங்களை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு மெயினான இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறது. அது நாங்கள் சிரமமாக நினைக்கிறது கிடையாது. ஆனால் சமைக்கிறத விட பாத்திரம் கழுவுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா அதிகமாக செய்யக்கூடிய வேலை இந்த பாத்திரம் கழுவுறது தான். அது எல்லா லேடிஸ்க்குமே தெரியும். ஏன்னா காஃபி போடுறதா இருக்கட்டும், வேறு எதுக்காவது ஸ்பூன் எடுக்கிறதா இருக்கட்டும், டம்ளர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே டக்குன்னு சிங்கில் சேரும். அடிக்கடி நம்ம பாத்திரம் தான் வாஷ் பண்ணிகிட்ருப்போம். சமைக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தாண்டி பாத்திரம் கழுவுறது தான் கிச்சனில் பெரும்பான்மையாக நடக்கக்கூடிய வேலையாக இருக்குது. ஸோ ஒரு சமயம் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம். வாங்கணுன்னு ஐடியாலாம் கிடையாது. கண்டிப்பாக டிஷ் வாஷர்லாம் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு ஓரமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் பாத்திரத்தை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு அதை செட் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கையாலே வாஷ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லையா, கையில் துணி துவைக்கும் போது வாஷிங் மிஷின் வாங்கலாம் நினைப்போம் இல்லையா. அதை போல் அடிக்கடி பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கே, டிஷ் வாஷர் வாங்கலாமான்னு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். சும்மா பேசிவிட்டு அந்த என்ன ரேட் இருக்கும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்துட்டு அதை விட்டாச்சு. அந்த டாபிக் வாங்குகிற ஐடியாவே கிடையாது. சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தது தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி கூட நான் இந்த டிஷ் வாஷர் அப்படிங்கிறத என் மொபைலில் சர்ச் பண்ணதே கிடையாது. எங்கேயுமே நான் டைப் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு எனக்கு அந்த டிஷ் வாஷரோட ஆட் தான். எங்கே திறந்தாலும், அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மீஷோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஆப்பு திறந்தாலுமே அங்கே ஃப்ரண்ட்டில் எனக்கு அந்த டிஷ் வாஷரை பற்றின ஆட்ஸ் தான் நிறையா இருந்தது. இந்த டிஷ் வாஷர் இவ்வளோ ஆஃபரில் இருக்குது, கம்மி ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா தொடர்ந்து எனக்கு அந்த ஆட்ஸ் வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே நான் சொல்லலை. இன்னொரு சம்பவம் கூட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மொபைல்லேயே வச்சு நான் வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்காக மொபைல் வச்சுட்டு நான் கையில் ஷேக் ஆகுது ரொம்ப. குக் பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஒரு டிஷ் பண்ணும்போதும் அடிக்கடி கை வாஷ் பண்ணிட்டு டக்குன்னு மொபைலை யூஸ் பண்ண முடியல, ஈரமாகுது கை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஹேண்ட்லிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு ரொம்ப கம்மி ப்ரைஸில் எனக்கு ஒரு 300-400க்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்னதாக ஒரு மொபைல் ஸ்டாண்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ ரொம்ப சிரமப்படுற, கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கரெக்டாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அவங்க மொபைல்லையும் சரி, என்னோடய மொபைல்லையும் சரி, நாங்கள் அந்த மொபைல் ஸ்டாண்டை பற்றி இதெல்லாம் நாங்கள் செல்ஃபி ஸ்டிக் பற்றிலாம் நாங்கள் சர்ச் பண்ணது கிடையாது. நாங்கள் பேசணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை பேசும்போது ஒரு 5 டேஸ்க்கு தொடர்ந்து எங்கக்கிட்ட அந்த செல்ஃபி ஸ்டிக்காக இருக்கட்டும், மொபைல் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அடிக்கடி இந்த ஆஃபர். அதுவும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் மற்றது சர்ச் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஏதாவது ஒரு அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த வெப்சைட்டில் இடையில நமக்கு நிறைய ஆட் வரும் இல்லையா, அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஸ்டாண்டு ஆடு தான் நிறைய வந்திருந்தது. எப்படின்னே தெரியல. இன்னொரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் ஏதோ லேண்டு வாங்குறத பற்றி பேசியிருந்திருக்காங்க. அந்த லேண்டு வாங்குறத பற்றி, அதாவது பில்டிங் கட்டுறதுக்கு வீடு பத்தலை, பெருசாக வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பாக்கெட்டில் தான் அந்த மொபைல் இருந்திருக்கு போல். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேஷுவலாக பேசியிருக்காங்க, இவ்வளோ சென்ட்டு இவ்வளோ ரேட்டுக்கு வருங்க, இந்த மாதிரி பக்கத்தில் இவ்வளோ லொக்கேஷன்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாக்கெட்டில் தான் அந்த மொபைல் இருந்திருக்கு நான் சொன்ன மாதிரி. அதுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும் நிறைய இந்த லேண்டை பற்றின, அதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க.
இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரியாமல், நம்மளுடைய விருப்பம் இல்லாமல், நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கே இந்த ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து நான் யாரோ ஒருத்தவங்க நம்மளுடைய விஷயங்கள வந்து எங்கேயோ உட்காந்துட்டு நாம பேசுகிற விஷயங்கள கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இல்லை நம்மளோட அந்த மொபைல் சிம் கம்பெனிக்காரவங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வாங்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிறத தெரியல. தெரியாமலும் நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டாண்டாக இருக்கட்டும், மொபைல் கேமரா ஸ்டாண்டாக இருக்கட்டும், அல்லது வந்து லேண்டை பற்றினதாக இருக்கட்டும், வேறு ஏதாவது கேட்ஜெட்ஸ் பற்றினதாக இருக்கட்டும், அதாவது டிஷ் வாஷர் இந்த மாதிரியெல்லாம், இதெல்லாம் வந்து நம்ம சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு ஆட் கொடுக்குறாங்க, ஓகே. பட் நம்ம இதை மட்டும்தான் பேசுவோம் அப்படின்றது இல்லை இல்லையா? நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட வந்து பாஸ்வேர்டு ஏதாவது ஷேர் பண்ணுவோம். ஏடிஎம் கார்டு வந்து பின் நம்பர் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? இதெல்லாம் கூட வந்து நம்ம மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட இன்ஃபர்மேஷன் திருடப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இதுலேருந்து தெரியுது. ஸோ அலர்ட்டாக இருங்க மக்களே. உங்களுடைய வந்து ஆதார் எண்ணாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது ஐடி கார்டு நம்பராக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பராக இருக்கட்டும், இந்த மாதிரி பேங்க் பாஸ்புக் நம்பர், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க. மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா வந்து கொஞ்ச நாளாகவே என் மனசில் இருந்தது, என்னடா இது நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து, அதாவது நம்ம தேடலாம் அப்படின்னு நினைப்போம், இதை பற்றி வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த விஷயங்கள் கூட வந்து மொபைலில் நம்ம கண்ணு முன்னாடி வருது அப்படிங்கும்போது அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. அதனால தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அலர்ட்டாக இருங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாம் வந்து ஃபோனில் கூட மற்றவங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது இந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃபோனை தள்ளி வச்சுட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இது மனசில் பட்டது. ஸோ உங்கள்கிட்டையும் நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சம்பவம் நடந்திருந்தது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் இந்த விஷயங்கள் சொன்னதை வந்து கண்டிப்பாக வந்து பொறுமையாக கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ்.